ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரியா? உங்களுக்கு ஏதாவது சீரியலை வந்து திட்டி போடணும், ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த சீரியலை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம பார்த்துடலாம். ஸோ கார்த்திகை தீபம் எப்படி வந்து இந்த சீரியல்லாம் நம்பர் 1 ரேட்டிங்ல இருக்கு எனக்கு தெரியல கைஸ். தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன கதை இருக்கு இதுல? ஒரு மண்டபத்தை 2 மாசம் புக் பண்ணிக்கிறாங்க, 4-5 ரூம்ல ரவுடிகளை உட்கார வச்சுக்கிறாங்க. சரியா? ஆனா உனா மாப்பிள்ளைய கடத்துறது, பொண்ணை கடத்துறது, சரியா? இல்ல பொண்ணோட அம்மாவை கடத்துறது, பொண்ணோட அப்பாவை கடத்துறது, இல்ல மாப்பிள்ளைய கடத்துறது, மாப்பிள்ளையோட அப்பாவை கடத்துறது. என்ன இதெல்லாம்? ஹீரோக்கான அங்க வேலை என்ன இருக்குது? கார்த்திக் அங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. கூட அந்த 2 அண்ணங்க 2 பேரும் சிங்கு வேஷம் போட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னே தெரியல. வடிவுக்கரசி அம்மா வேற பேரை வந்து தாலி கட்டுவாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்குது. இவர் இப்பதான் வண்டி ஓட்டின மணிமா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மகேஷும் அவங்க அண்ணியும் பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல போய் இது பண்ணிருப்பாங்களாட்டு இருக்குது. அங்க இருந்து நர்ஸை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. நானும் பாத்துட்டு இருக்கிறேன். 3 நாளா கார் ஓட்டின மணிமா இருக்காரு கார்த்தி. ஏன்பா இவ்வளவு தூரம்லாம் போய் நீங்க டாக்டர் எல்லாம் மீட் பண்றீங்க? சும்மா நம்ம சென்னையிலே எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயே போய் பார்க்க வேண்டியதானப்பா. ஹீரோவால கரெக்ட் டயத்துக்கு வர முடியல பாருங்க. ஹீரோயின் கழுத்துல தாலி கட்ட வேண்டாமா? மக்கள் இதை தானே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா நீங்களாம் நாடகம் எடுக்கிறீங்க? மூஞ்சிகளாட்ட நாடகம் எடுக்கிறீங்க, முகரைகளாட்ட நாடகம் எடுக்கிறீங்க. இதேதான் தீபான்னு ஒரு கேரக்டர் வச்சு கார்த்திகை தீபம் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருந்ததுல, அதுலயும் இதேதான். சரியா? அதுல வந்து ஒருத்தி சினிமா நடிகை, பேர் நல்ல பேரு, அவளை கொண்டு வந்து வில்லியா போட்டு தீபாவை கொண்டு போய் சாகடிக்கிறேன்னு சொல்லி ட்ரம்முக்குள்ள வச்சு அடாடாடா. அந்த சீன்ல கார்த்தி காரை ஓட்டுற மணிமா தான் இருந்தாரு. காரை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை தீபத்துல கார்த்திக்கு வந்து காரை ஓட்டுற கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஹீரோ கேரக்டர் கிடையாது, காரை ஓட்டுற கேரக்டர். சரியா? காரை ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. சரியா? 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட கார் ஓட்டுவார் சாமி. சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப திடமானவர் இல்லையா? ஏன்டா மக்களை போட்டு பைத்தியமாக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா நிஜத்துல எங்கேயாவது இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமாடா? ஐயோ சாமி, உங்க நாடகம் எடுக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லாம ஆகி போச்சுடா. அளவே இல்ல, அன்லிமிட்டட்ல போயிட்டு இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்குது. கார்த்திகை தீபம் ரொம்ப கேவலமா இருக்கு. இது எப்படி நம்பர் 1 ரேட்டிங்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஷோ சாமி. சரியா? அவர் யாரும் நர்ஸை கொண்டு வந்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல வேற சாமுண்டீஸ்வரிய கடத்தின கார்ல வேற நம்ம வந்து ஹீரோ மோதிடுவாராமா. அப்புறம் அங்க வேற ஒரு சண்டையாமா. அப்புறம் காரை எடுக்கையில சாமுண்டீஸ்வரி கார்ல இருக்கிறத பாப்பாராமா. ப்ரோமோ ப்ரிவியூ வந்துச்சு, இப்பதான் ப்ரிவியூ வந்துச்சு. கார்த்திகை தீபம் ப்ரிவியூ இப்பதான் பார்த்தேன். உடனே காரை ஃபாலோ பண்ணிட்டு போவாராமா. திடீர்னு கார் மிஸ் ஆயிருமாமா. உடனே இங்க வந்து மண்டபத்துல நம்ம ஹீரோயின் வந்து தாலி கட்ட போற நேரம் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ரேவதி மண்டையை கழுவுவாங்களாட்டு இருக்குது. மறுபடியும் நிறுத்துங்க அப்படின்றா. ஐயோ சாமி, இந்த ஒரு மஞ்சக்கயிறை கட்டுறதுக்குள்ள இருக்கிறவங்க கழுத்தை அறுத்துருவீங்களா? மஞ்சக்கயிறை கட்டி ஹீரோயினை கழுத்தை அறுக்கிறீங்களோ இல்லையோ, பாக்குறவங்க எங்க கழுத்தெல்லாம் நீங்க எல்லாம் அறுத்துருவீங்கடா. அந்த மாதிரி இருக்குது கேவலம் முடிச்ச நாடகம். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? காப்பாத்திடுவானாட்டு இருக்குது. உடனே சாமுண்டீஸ்வரி ஆட்டோவை பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஓடியெல்லாம் வர்றாங்க ரோட்ல. அவ்வளோ பெரிய பணக்காரியாமா, அவ்வளோ பெரிய இதாம்மா, நடு ரோட்ல ஓடிட்டு வந்துட்டு இருக்குது அந்த அம்மா. என் கையில போன் இல்லையா? ஒரு கால் டாக்ஸியை புக் பண்ணி வர்றது சீக்கிரம். ஓடி ஓடி வந்து பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டணுமாமா. இதெல்லாம் நம்ம பார்த்து ஏங்கி ஹார்ட் பீட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடணும். எல்லாரும் நாடகம் பார்க்குறவங்க எல்லாரும் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. சரியா? இவங்க நடிச்சுட்டு போயிடுவாங்க, பாக்குறவங்க நம்ம தான் ஹார்ட் பீட் வந்து செத்து போயிடணும். கேவலம் பிடிச்ச நாடகம். சரியா? 2 தடவை தாலி கட்ட வர்றாங்க. மகேஷ் வந்து 2 தடவை முதல் தடவை தடுத்துட்டாப்ல. சரியா? இப்ப 2வது தடவை மறுபடியும் இதே மாதிரி தான் நடக்க போகுது. தாலி கட்ட போயல் தடுக்கிறாப்ல. சரியா? நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப ட்விஸ்டா தான் போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம். எனக்கு தெரிஞ்சு இவன் ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதை விட அந்த பாட்டு பாடுற பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானா ரொம்ப நல்லா இருக்கும் நாடகம். ஏன்னா கார்த்திகை தீபத்தோட கண்டினியூஷன்